முழுமுதற் பொருளான விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு பூஜையையும் நாம் துவங்க முடியாது. சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே என முதலிலே நாம் சங்கல்பம் செய்து கொள்வதற்கு முதலில் நாம் சங்கல்பம் செய்து கொள்வதற்கு முன்பாக அந்த விநாயகப் பெருமானை பூஜை செய்துவிட்டுத்தான் எப்படிப்பட்ட சங்கல்பத்தையும் நாம் செய்ய வேண்டும். இதுதான் நியதி. இப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கினால் நாம் எந்த தெய்வத்துக்குரிய பூஜையை செய்கின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். முழுமுதற் பொருளான விநாயகப் பெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டுத்தான் மற்ற தெய்வங்களை வணங்க